श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. आओ साई बिजली அவங்க டீம் வந்து இன்னைக்கு நம்ம பாபா கூட எங்கள் ஃபேமிலிக்கான என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்குறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. நான் வந்து செந்தமிழ் செல்வி, என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீதர் சாய்ராம், என் பையன் ஸ்ரீ சாய் சமர்த்த சந்தோஷ். ஓம் சாய்ராம். நாங்கள் ஆக்சுவலி 2009 எனக்கு பாபா வந்து என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனார். 2010 எங்களுக்கு மேரேஜ் வந்து டிசம்பர் 12 ஆச்சு. டிசம்பர் 15 வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பாபாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். 2010 டிசம்பர் 15 ஷீரடிக்கே போன போது அங்கே ஷீரடியில் வந்து சன்ஸ்டானில் நியூலி மேரிட் ஆகி போனனால அவங்க தேங்காய் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பையன் பிறக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கரெக்டாக அடுத்த வருஷம் 2011 அக்டோபரில் எங்கள் பையன் சாய் சமர்த் பிறந்தார். இப்போ அவர் பிறக்கும் போது கன்சீவாக இருக்கும்போது டெலிவரிக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டெலிவரி இப்போ பண்ணிடலானவா, பட் ஆனால் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கான், அண்டர் வெயிட்டில் இருக்கான் குழந்தை. ஸோ பிறந்தோடனே நம்ம கண்டிப்பாக இன்குபேட்டரில் தான் வைக்கணும். அவன் வந்து 1.100 கிராம் தான் இருந்தான் லாஸ்ட் ஸ்கேனில், டெலிவரிக்கு 2 நாள் முன்னாடி. அப்போது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கேஸ் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ அம்மா வீடு வந்து சேலம், எங்கள் அம்மா வீடு. ஸோ சேலமில் பாபா கோயிலில் போயிட்டு நான் வேண்டிக்கிட்டேன், பாபா குழந்தை வந்து கரெக்டாக அந்த இன்குபேட்டர்லாம் வைக்காமல் நார்மலாக எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் பாபா. பிறந்தானா குழந்தை எடைக்கெடை அரிசியும் வெல்லமும் நான் ஷீரடியில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இது நடந்தது. வெனஸ்டே போயிட்டு பாபாட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சார். வீட்டுக்கு வந்துட்டு சச்சரித்தா நாங்கள் 2 பேரும் பாராயணம் பண்ணோம். விடிய உட்காந்து ஃபுல் புக் அந்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்மிட் கோயிலுக்கு மறுபடியும் போயிட்டு பாபா கோயிலில் டர்ஸ்டே அன்றைக்கி கரெக்டாக பார்த்தா சக்கரை பொங்கலே கொடுத்தாங்க. சரி, எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது. அரிசியும் வெல்லமும் வேண்டிக்கிட்டோம், அதேமாதிரி சக்கரை பொங்கலே நம்மளுக்கு வந்துருக்கு, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்னு நான் பிரசாதம் மட்டும் தான் சாப்பிட்டு போய் அட்மிட் ஆவேன். ஏன்னா அது டெலிவரிக்கு முன்னாடி சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லிட்டு ஸ்டொமக் க்ளீன் பண்ணால் நான் வெறும் அந்த சக்கரை பொங்கல் மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு போய் அட்மிட் ஆனேங்க சார். அட்மிட் ஆனோடனே ஃப்ரைடே பார்த்தா குழந்தை பிறந்து வெயிட் போட்டு பார்த்தா 3 kgs இருக்கான். டாக்டருங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கு. இன்குபேட்டரில் வைக்கல, எதுவுமே வைக்கல. எப்படி குழந்தை வந்து நார்மல் வெயிட்டுக்கு வந்தான்றது அவங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இடையில இருந்தது 2 நாளில் வெயிட் அவ்வளோ ஏறுறதுக்கு எல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே சொன்னாங்க. உங்கள் கூட பாபா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருமா. ஏன்னா நான் பாபா ஸ்டாச்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. உங்க கூட நீ கும்புற பாபா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேமாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ஃபுட்டுமே எடுக்கல, குழந்தை வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான். டாக்டர்ஸ்க்கும் புரியல. 4ஆவது நாள் வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்க, பார்த்துக்கலாம், மறுபடியும் வாமிட் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நம்ம ஐசியூவில் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போகாமல் நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக பாபா கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் இந்த பாபா கோயிலோட ஓனர் அவர் என்ன பண்ணார்னா, குழந்தைய கையில் எடுத்துகிட்டு இந்த பாபா கோயில் சுந்து வடை இருக்கும், ஷீரடி சம்ஸ்தானத்தை கொடுப்பாங்க, அந்த சுந்து வடை குழந்தை வாயில் வச்சோட ஒரு விக்கல் வந்து அதுக்கப்புறம் அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் தான் அவன் பாலே குடித்தான். அதுக்கப்புறம் அந்த வாமிட்டும் இல்லை, எதுவும் இல்லை, ஐசியூலையும் மறுபடியும் வைக்கலை. அவன் பாட்டு யதார்த்தமாக நார்மல் ஆகிட்டான் குழந்தை. அவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவரை தான் பேர் சொன்னார், சாய் சமர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கே 4ஆவது நாளே பாபாக்கு நேராக நின்று சாய் சமர்த் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தூக்கி குழந்தை எங்கள் கையில் கொடுத்தாருங்க சாய். அது பாபா எங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஃபஸ்ட் மிராக்கல். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னாக்கா, அது மாதிரி லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய எந்தெந்த கட்டத்தில் எப்படி நாங்கள் ப்ராப்ளமில் இருந்தாலும் அந்தந்த கட்டத்தில் வந்து அவர் வந்து நிச்சயமாக நின்று காப்பாற்றுவாருன்றத நிறையா மிராக்கல்ஸ் நம்ம வந்து 1-2ன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்துலேயும் இருந்திருக்காரு, ஒரு இதுலேயும் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவர் ஆஃபீஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ப்ரொஃபஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் போய் பாபா கிட்டே நம்ம அந்த துணியை சுற்றி வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அந்த மிராக்கல் கண்டிப்பாக நிறையா நடந்திருக்குங்க சாய். வணக்கம் சாய். 2010 தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு சாய். ஆனால் அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு பாபான்னா யாருன்னு கூட தெரியாது. இவங்க தான் சொன்னாங்க, பாபா நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு பாபா போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. யார் பாபா என்ன அதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சரி, அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷீரடி போயிட்டு வந்து தான் எங்கள் மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கூட எனக்கு ஒரு 1 year 2 year வந்து பாபா மேலே எனக்கு பெருசாக அவ்வளோ அபிப்பிராயம் இல்லை. பாபான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரே பண்ண நானும் ஒரு உண்மையான ஒரு பாபா டிவோட்டியாக மாறினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட லைஃப் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல ஒரு பெரிய பொசிஷன் சொல்லிக்க முடியாது.
அந்தமாரி இருந்த ஒரு லைஃப்பில் ஆஃபீஸ்லேயும் சரி, லைஃப் ஸ்டைலும் சரி, எல்லாமே ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். முன்ன இருந்த 2010 நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றத வந்து நாங்கள் உணர்ந்திருக்கோம். அதுக்கு காரணம் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பாபா போட்ட பிச்சை. நான் அது எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன். பாபாவோட அருள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த லைஃபே இல்லை. எங்களுக்கு குழந்தை கொடுத்ததுலேருந்து எல்லாமே பாபா தான். ஆஃபீஸில் ஐடிஸில் வந்து திடீர்னு நம்மளுக்கு வந்து லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதேமாரி தான் இவருக்கு ஆஃபீஸில் சிடிஎஸில் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. அப்புறமேட்டு அங்கே பாபா கோயிலில் போயிட்டு வேண்டிட்டோன்னே அது கரெக்டாக அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் வரவே இல்லை. அந்த 10வது நாளே பாபா வந்து அடுத்து அதை விட ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பொசிஷன் கொடுத்து இவர் படிப்புக்காரன ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்து கொண்டு போய் வேறு கம்பெனியில் உட்கார வச்சார். அதே கம்பெனியில் இருந்திருந்தால் கூட இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம்லாம் கிடச்சிருக்காது இவர் அந்த ஸ்டடீஸ்க்கு. ஸோ நம்ம அந்த கஷ்டம் வரும்போது நம்ம நினைக்கிறோம் ஏன் பாபா இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடுக்கு அப்புறம் நம்மளுக்கு பாபா கொடுக்குற அந்த இது பார்த்திங்கன்னா அது வந்து மிகப்பெரிதாக இருக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பாபா மேலே முழு நம்பிக்கையோடு அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு டெய்லி அந்த கோயிலுக்கு போய் 10 days வேணார். எப்படி அந்த டஃப் பீரியடில் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியில் டக்குன்னு கிடச்சிது, அதை விட ஒரு நல்ல ரெக்கக்னைசேஷனான ஒரு பொசிஷனில் கிடச்சிதுன்னெலாம் பெரிய மிராக்கிள் தான் சார். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் சரி டெய்லியும் வந்து பாபாவோட சச்சரிதம் வந்து நான் வந்து படிப்பேங்க சார். டெய்லியும் ஒரு அத்தியாயம் இல்லை 2 அத்தியாயம் எவ்வளோ முடித்தோ படிப்பேன். அதே மாதிரி எனக்கு தமிழ் அவ்வளோ படிக்க வராது. அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரோட வாழ்க்கை வரலாறு வந்து எங்கள் அம்மா படிப்பாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது அது கேட்பேன். இவர் வந்து வீக்லி 2 சேலமில் இருந்தனால சென்னையிலேருந்து பார்க்க வந்துடுவார். வரும்போது பார்த்திங்கன்னா இவர் படிப்பார். சுவாமி புக்ஸ் எல்லாம் கேட்போம். அப்போது யூஸ்வலாக குழந்தைங்க வந்து மூமெண்ட் வந்து லேட்டாக தான் ஆரம்பிக்குங்கன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. பட் இவனை பொறுத்த வரைக்குமே ஒரு 2.5 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே குழந்தை வந்து அந்த சுவாமி புக்கெல்லாம் கேட்கும் போது மட்டும் வந்து ஒரு எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். குழந்தையோட மூமெண்ட்டு, அந்த கை எச்சி கால் எச்சி எல்லாம் வயிற்றுல நல்லா பதியும், ஒரு குதிப்பான். மற்ற டைம்லலாம் ரொம்ப அமைதியாக இருப்பான். ஆனால் சுவாமி சம்மந்தமாக எது பாபா பற்றி பேசினாலோ அந்த சச்சரிதம் படிக்கும் போதோ குழந்தை ரொம்ப அதிகமாக குதிக்கும். அதே மாதிரி இந்த சத்யநாராயண பூஜை நடக்கும். சாய் சத்யநாராயண பூஜை சேலமில் பாபா கோயிலில். ஸோ அங்கே அந்த பூஜைக்கு மந்த்லி ஒன்ஸ் போகும்போது பௌர்ணமி டைமில் அந்த பூஜை நடக்கும் போது ஃபுல்லாகவே குழந்தை வயிற்றில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். கடைசி அந்த டைம் வரைக்குமே அவ்வளோ ஒரு அந்த மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பூஜை, அந்த வைப்ரேஷன், பாபா ஆர்த்தி சாங்லாம் கேட்கும் போது அவ்வளோ நல்லா குதிப்பான். அதே மாதிரி சண்டே ஆனால் பாபா கோயிலில் அங்கே அபிஷேகத்துக்கு இவர் வரும்போது காலையிலேயே என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே போகணுன்னா நம்ம கையாலே பாபாவுக்கு வந்து நம்ம அந்த நீருன்றதை எடுத்து அபிஷேகத்துக்கு நம்ம கையாலே கொடுக்கும் போது அந்த சங்கில் ஊற்றி கொடுக்கும்போது அவங்க பாபாவுக்கு பண்ணுவோம். அதேமாரி சர்வீஸுங்கிறது பாபா கோயில் க்ளீன் பண்ணுறதாகட்டும், இல்லை இந்த பூஜைலாம் முடிஞ்சு க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ்லாம் இவர் என்னை கூப்பிட்டு போய் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு பாபாவோட இந்த பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் கோயில் க்ளீனிங்க்கெலாம் இவரும் கூட இருப்பார். கூட இருந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக அந்த சர்வீஸ் டீமோடு சேர்ந்து எல்லாமே பாபா கோயிலெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி பாபாவோட இது எல்லாமே பிளெஸிங்ஸால் எங்களுக்கு எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாபா கொடுத்துருக்காரு. நான் பாபா ஒரு கட்டத்துலையும் கூடயே இருந்திருக்காரு. 2020 இந்த லாக்டவுன் வந்த போது திடீர்னு பார்த்தா பையன் வந்து சிவியர் ஹெட்டேக் வந்து தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக விடவே இல்லை. ஒரு மாத்திரை பேராசிட்டமால் டாக்டர்கிட்ட போகிறோம், கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க பீடியாட்ரிஷியன் கொடுக்குறாங்க. எல்லாம் மாத்திரை போட்டுட்டு எல்லாம் பண்ணியும் அந்த தலைவலின்றது அவனுக்கு கொஞ்சம் கூட குறையல எங்களுக்கு. ஆனால் பாபா மேலே முழு நம்பிக்கை இருந்தது. அப்போது இவரும் சரி நாங்களும் சரி பாபாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச்சரிதெல்லாம் படிச்சுட்டு டாக்டர் வந்து எம்ஆர்ஐ எடுத்துடலாம், 10 நாளைக்கு வேலை ஆகிடுச்சு, ஹெட்டேக் இருந்துக்கிட்டே இருக்குது, ஸோ எம்ஆர்ஐ எடுக்க சொல்லிவிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரூம்குள்ளே யாராவது ஒருத்தர் போக சொன்னாங்க. நான் வெளியில் உட்காந்து சர்ச்சரிதா தான் சார் அப்பயும் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது சர்ச்சரிதாலாம் அதையும் படிச்சுட்டு எனக்கு தெரியாத மாதிரி பாபா கை காலெலாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க குழந்தை கோஆப்ரேட் பண்ணலன்னா தூங்க வைக்கிறதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் எடுக்கணும், குழந்தை வந்து இந்த அசைவு இருக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாங்க, 8 வயசு 9 வயசு அந்த ஸ்டேஜில் தான் இருந்தான். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துட்டு எடுக்கணுன்னாங்க. அதுவே கொஞ்சம் பயமாக இருந்தது. குழந்தை கோஆப்ரேட் பண்ணோன்னே இவர் உள்ளே கூட போயிருந்தார். வெளியில் நான் சர்ச்சரிதை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் வந்து போய் கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக எங்கள் மயிலாப்பூர் பாபா கோயிலில் தான் லாக்டவுனுன்றதுனால உள்ளெல்லாம் விடலை, வெளியிலே பாபா தூரமாக இருந்து பார்த்து கும்பிட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு டாக்டர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னார். ஈவினிங் வந்தது ரிப்போர்ட்.
ஃபோட்டோ எடுத்துகிட்டு அமிச்சா டாக்டரே வந்து இப்படி அவர் ஆக்சுவலி சிட்டிலேயே அவர் தான் சீனியர் மோஸ்ட் நியூராலஜிஸ்ட் பில்ராத் ஹாஸ்பிட்டலில். ஸோ அவர் அந்த பார்த்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இப்படி கும்பிடு சிம்பிள் போட்டுட்டு ரிப்போர்ட் நார்மலாக இருக்குமா, பாபா அவங்க கூட இருக்காருன்னு அவர் அமிச்சார். அப்புறமேட்டு தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நாங்களே ஊற்று பார்த்தா அதில் ஃபஸ்ட் இமேஜில் வந்து பாபாவோட ஃபோட்டோ தெரியுது, ஸ்கேனில் தெரியுது இதுக்கு பதிலாக. ஸோ அதுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு அந்த நம்ம போக முடியாத ஒரு இடம் இருக்கும், நம்ம பேரண்ட்ஸ் போக முடியாது, யார் நம்மளோட அப்பா அம்மா இல்லை கூட நம்மளோட லைஃப் பார்ட்னர் யாரும் வர முடியாத ஒரு சில இடத்துல கூட வந்து பாபா வந்து அவர் வந்து சாஷ்டாங்கமாக நமக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் இருப்பாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த மெஷினாகவும் இருந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்டாகவும் அவராகவே வெளில வந்துட்டு எதுவும் இல்லை குழந்தைக்கு, அவனுக்கு அதாவது ஒரு மைக்ரேன் ஹெட்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னபோது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்ல என்னென்னா பெரிய பயப்படுற அளவுக்கு ஒரு சர்ஜரியோ இல்லை ஒரு இதுலேயோ போய் உட்காராமல் ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாகிற ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது கொஞ்சம் பயம் இல்லாமல் எங்களுக்கும் சந்தோஷமாச்சுங்க சார். அந்தமாதிரி ஒரு கட்டத்துலேயும் பாபா வந்து கூடயே இருந்திருக்காரு. சார் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இந்த வீடியோட எண்டில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் சார். வீடியோ இமேஜ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அது சேனலில் வரும் சார். அதை தவிர பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு நாள் சிவியராக ஸ்டொமக் பெயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் சரின்ட்டு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குன்ற மாரி சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, அவன் கஷ்டப்படுறான் ஒரு சைடு, இந்த சைடு குழந்தைக்கு ஸ்டோன் பெயின்றது வந்து எவ்வளோ ஒரு பெயினாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. ஒரு 2 days கழிச்சு திருப்பி இன்னொரு செக்கப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் அதில் என்ன ரிப்போர்ட் வருதோ அந்த ரிப்போர்ட் தான்ன்ற மாரி கன்ஃபார்ம் பண்ணுறலான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பாபாட்ட ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாபா எதுவும் இருக்கக்கூடாது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கேனுக்கு சென்டருக்கு போகிறோம். நான் வேண்டிக்கிட்டே போகிறேன், பாபா நீங்களே கூட வரணும் பாபா, குழந்தைக்கு எந்த இதுவும் ரிப்போர்ட்டில் எதுவும் வரக்கூடாது பாபா, வாங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிட்டு வேறு ஒரு சென்டரில் ஸ்கேன் பண்ண போகிறோம். அந்த ஸ்கேன் சென்டரில் தம்பியை படிக்க வச்சு அந்த மிஷினில் ஸ்கேன் சென்டரில் அந்த வாலில் பாபா இருக்கார், பாபாவோட ஸ்டாச்சு அதில் இருக்குது. அதுக்கு கீழே தான் தம்பி படுத்திருக்காங்க ஸ்கேன் சென்டர். எனக்கு அவங்க உள்ள டோர் திறந்து உள்ளே பார்த்தவொடனே பாபா இருந்தவொடனே எனக்கு சரி ஒன்றுமே இருக்காது, பாபா சரி பண்ணிவிடுவார், பாபா துணையாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அதேமாரியே பாபா கிரேஸ்னால தம்பிக்கு எதுவும் இல்லை, ஸ்டோன் எதுவுமே இல்லை, நல்லா ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்தமாரி லைஃப்பில் ஒரு டைமுமே எல்லா இடத்துலையும் பாபா இருக்காருன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். நம்மளும் அது உணரணும் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஸோ நான் 2011 பிறந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்து பாபாவை கும்பிடுவேன் டெய்லியுமே. லைக் அப்போ வந்து நான் வந்து பாபாக்களுக்கு ஷேஜார்த்திக்கு வந்து ரெகுலராக நான் போவேன். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு 6 yearsலேருந்தே நான் சாய் சச்சரிதா படிக்க ஆரம்பித்தேன். ஸோ லாக்டவுனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேனல் வந்து பாபாது வந்து பார்த்தேன், சாய் பாபாஸ் டிவோட்டி ஸ்பீக்ஸ், ஆவோ சாய் பிச்லி, இந்த சேனல்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதில் வினிமா அவங்களாம் பேசுகிறதுலாம் வந்து பார்த்து பாபா இதெல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் படிக்கணும், அக்கல் கோச் சுவாமி இதை ஸ்ரீபாத ஸ்ரீலபா இந்த புக்ஸ்லாம் பாராயணம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை வச்சு நான் பாபா ஸ்ரீனானுபந்தன்ற புக் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் படித்தேன். ஸோ அதில் நிறையா இதெல்லாம் படித்தேன். அதாவது மூலே சாஸ்திரிக்கு பாபா எப்படி கோலப் சுவாமியாக தர்ஷன் கொடுத்தாரு அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபாதலபா புக்கில் வந்து பாபாவை பற்றி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் 45 இருக்கும். அதில் எப்படி வந்து தத்தாத்திரேயரும் ஹனுமானும் வந்து ஒரே ஸ்வரூபமாக வந்து பாபாவாக வந்து ஷிரடியில் அவதாரம் பண்ணது அதெல்லாம் படித்து அது அந்த இது படித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் வந்து பாபா மேலே இருக்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலலாம் வந்து ஒரு 3 years அப்படி இருக்கப்பெல்லாம் வந்து நான் டெய்லியுமே பாபாவோட ஒரு சின்ன ஃபோட்டோ டெய்லியுமே பூஜை பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் பூஜை பண்ணுறப்ப ஸ்டாச்சூஸும் உடஞ்சி அப்போ எனக்கு மனசு கஷ்டமாகிடும். ஆனால் அது பாபா அதில் இருக்காருன்னு சொல்லி நான் வந்து அதையும் வந்து சின்னதாக ஏதாவது க்ளே க்ளூ அந்த மாதிரி போட்டு ரிப்பேர் பண்ணி வச்சோம், அதை நான் சைடில் வச்சுருவேன் கும்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி பாபாவோட புக்ஸ்லாம் லாக்டவுனில் வந்து படித்தா அப்படியே
2020 நாங்கள் ஷிரடி போனப்போ வினிமாவை பார்க்குற சான்ஸ் கிடச்சிது, அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த இயர் வந்து நாங்கள் பிக்ஷா வாக்கும் போய் பாபாவோட பிளேசஸ், பாபாவோட ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம தீபக்கும் சேனலில் போட்டிருப்பாரு பாபா ஒரிஜினல் ஃபோட்டோஸ். அது வந்து இருக்கு வந்து ஒரு சில டிவோட்டிஸ் வீட்டிலலாம் வந்து பாபாவோட சின்ன வயசு ஃபோட்டோ, பாபாவோட லாஸ்ட் ரைட்ஸ் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்குலாம் சொல்லி இது பாபா இது இல்லை, இது மூவி இது இல்லை, வந்து வேற ஒரு செயின்ட் இது அந்த மாதிரி வந்து சொல்லி இதெல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. வந்து பாபாவோட ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி வந்து தெரியணும், அது என்னோட ஒன் ஆஃப் த மெயின் மோட்டிவ். அதுவும் இல்லாமல் நான் இப்போ பாபா வந்து 11 சேயிங்ஸும் வந்து கரெக்டாக வந்து யாராவது லைக் மிஸ்ட்ரான்ஸ்லேஷன் இருந்துச்சுன்னா நானும் அவங்களுக்கு சொல்லி இது பண்ணுவேன். வந்து இன்னொரு வாட்டி பாபா வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது என்னென்னா வந்து இது குருச்சரித்ரா பாராயணம் வந்து லைக் குருச்சரித்ரா வீட்டில் வந்து கபோர்டில் ஒரு நாள் இருந்தது. எடுத்து நான் 52 days பாராயணம் பண்ணேன். ஒரு இதை வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம் பற்றி நினச்சி அதை பாராயணம் பண்ணேன். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட்லி நல்ல மார்க்ஸும் வந்து குருச்சரித்ரா பாராயணம்க்கு அப்புறம் வந்தது. பாபா வந்து தத்தா சம்பிரதாயத்தில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அவதாரி. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா எல்லாருக்குமே வந்து பாபா வந்து தெரியணும். வந்து வினிமா சொன்ன மாதிரி பாபாவோட பிரச்சாரத்தோட ஒரு மஸ்டர்ட் சீடு அளவுக்கு பண்ணாக்கணும். அது வந்து மற்றவங்க 1% 2% கிட்ட போனாலும் அதோட அந்த பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லது சார். எனக்கு சின்ன வயசுலேருந்து பாபா மற்ற தத்தாவதாரிஸ்லாம் கூட நான் ட்ராயிங்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணதுல 3 பிடிச்ச ட்ராயிங்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாபாவோட ஐஸ் வந்தும், அதுக்கப்புறம் சமாதி மந்திர் ஓட ஸ்டாச்சுவோட ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது பாபா இது எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச ட்ராயிங் நான் பண்ணதில்லை. இன்னொன்று வந்து சங்கர் மகாராஜ், சுவாமி சமத் மகாராஜ், பாபா வந்து தத்தாத்ரேயர் 3 ஹெட் ஃபார்மில் இருக்க மாதிரி ஒன்று நான் வந்து பாபாவோட விஜயதசமி அன்னைக்கு பண்ணேன். இதுவும் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச ஃபோட்டோஸ். பாபா, சங்கர் மகாராஜ், சுவாமி சமத் மகாராஜ்லாம் தத்தா அவதாராஸ். இவங்களையும் தத்தாத்ரேய ஸ்வரூபத்தில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பாபா மற்ற அவதாரிஸும் நான் 3D பிரிண்டும் பண்ணி என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் நான் வந்து பூஜை பண்ணுவேன் சார். ஒரு பாபா டிவோட்டியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் தான். என்னோடய மிஸ்ஸஸ் இல்லைன்னா நான் இன்றைக்கி எனக்கு பாபா யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் என்னோடய மிஸ்ஸஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய சன் வந்து இந்த ஏஜில் இவ்வளோ ஒரு டிவோட்டியாக இருக்கான்னா அதுக்கு காரணம் பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா எந்த குழந்தையும் எனக்கு மற்றவங்கள யாரும் நான் தப்பாக பேசலை. இந்த ஏஜில் பாபா கரெக்டாக என் பையனை கொண்டுட்டு போகிறாரு, கரெக்ட் ரூட்டில் பயணிக்க வைக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு நான் உணர்ச்சிபூர்வமாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பாபாவுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெட் பேர்டு வந்து வளர்க்குறோம். ஸோ அவரும் வந்து பாபாவுக்கு வந்து ரொம்ப பாபானா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜெமினி வந்து அதுதான் அந்த பேர்டோட பேர். ஜெமினி வந்து பாபா தேர்ஸ்டே வந்து சாவடி வந்து சன்ஸ்தான் அந்த லைவ்லலாம் போடுவாங்க. அந்த டைம் அவன் வந்து பாபாவை பார்த்தானா அவன் டான்ஸ்லாம் ஆடுவான். ஆர்த்தி அப்போல்லாம் வந்து பாபாவே பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அவனும் வந்து பாபாவுக்கு ஒரு டிவோட்டியாக இருக்கான். இப்போ பாபாவோட பஜனோட இந்த இன்டர்வியூ வந்து நாங்கள் நல்லபடியாக श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. रात्रंदिवसा देवा तुमची मूर्ती ध्यानात, रात्रंदिवसा देवा तुमची मूर्ती ध्यानात, त्याच्या लागेना अंत. स्वप्नात आले माझ्या शिर्डी साईनाथ, स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ. दिव्य स्वरूपी सडा टाकट होते अंगणात, दिव्य स्वरूपी सडा टाकट होते अंगणात. अल्लक म्हणूनी भिक्षा मागत आले दारात, अल्लक म्हणूनी भिक्षा मागत आले दारात. साईनाथांचे पाऊल उठले साग्या अंगणात,
साईबाबाचे पाऊल उठले सारख्या अगनात व त्याच्या लागेनांत स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ भगवी जोली होती त्यांच्या द्याव्या काखेत रुद्राक्षांच्या माला होता त्यांच्या गळ्यात भगवी जोली होती त्यांच्या डाव्या काखेत रुद्राक्षांच्या माला होत्या त्यांच्या गळ्यात पुण्या वाटले गेले माझे सद्गुरु साईनाथ पुण्या वाटले गेले माझे सद्गुरु साईनाथ व त्याच्या लागेनांत स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ श्वानांची फौज होती त्यांच्या संगत श्वानांची फौज होती त्यांच्या संगत श्वानांना भाकरतात त्या होते भगवंत बघा बघा ते साईनाथ आले शिर्डी गावात बघा बघा ते साईनाथ आले शिर्डी गावात व त्यांच्या लागेनांत स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ भक्तांच्या मेला होता त्यांच्या संगत भक्तांच्या मेला होता त्यांच्या संगत कडावांचे नाड घुमतो माझ्या कानात कडावांचे नाड घुमतो माझ्या कानात नच्या लागेनांत ओम साई राम मंत्र ठेवा ध्यानात ओम साई राम मंत्र ठेवा ध्यानात त्याच्या लागेनांत स्वप्नात आले माझ्या सद्गुरु साईनाथ स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ रात्रंदिवसा देवा तुमची मूर्ती ध्यानात रात्रंदिवसा देवा तुमची मूर्ती ध्यानात व त्यांच्या लागेनांत स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ स्वप्नात आले माझे शिर्डी साईनाथ श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे श्री गुरुदेव दत्ता अनंत कोटी ब्रह्मांड नायक राजाधिराज योगीराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ